ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஷரீஃப் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டேலி சர்வீசஸ். இப்போ ஒரு கம்பெனி, நார்மலாக ஒரு கம்பெனி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு விஷயம் என்ன தேவை? அக்கௌண்டிங், ஃபினான்ஸ் தேவை. அக்கௌண்டிங் இருந்தால் மட்டும்தான் ஒரு கம்பெனியை ப்ராஃபிட் என்ன, லாஸ் என்ன நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் இருப்பாங்க, பட் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க, சொல்ற வேலையை மட்டும் செய்வாங்க. பை காட் கிஃப்ட் என்னன்னா, ஒரு அக்கௌண்டன்ட் இருப்பாங்க, அவர் சொல்லாத வேலை எல்லாமே, அதாவது ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ்ல என்னென்ன வேலை செய்யணுமோ அந்த மொத்தமாக ஒரு அக்கௌண்டன்ட் செய்வாப்ல. ஸோ அந்த மாதிரி டூ டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸும் இருப்பாங்க. அது ஒரு கம்பெனிக்கு பேஸ்ட் ஆன் டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனி. அதே மாதிரி அந்த அக்கௌண்டன்ட் கிடைக்கிறது ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட் தான். இப்போ இந்த டேலி பேஸ்ட் சர்வீசஸ், இது என்ன? டேலினா என்ன? ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம டேலி பேஸ்ட் சர்வீஸ் அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு அக்கௌண்ட்ஸ் எப்போ எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, எப்படி நம்ம கார் ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டு பக்கவா இல்லை போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி ஒரு கம்பெனியோட ஆடிட்டிங் பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட்ஸ் பக்காவா நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இதுதான் மூல காரணம். அதாவது கம்பெனியோட மூல காரணமே அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ பேஸை நம்ம கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா பில்லர்ஸை கரெக்டாக எழுப்பிடலாம். ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட்ஸ் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா டேலியில், இந்த ஒரு டேலி அப்படின்னு பண்ணும்போது எல்லா அக்கௌண்ட்ஸுமே இதுக்குள்ள அடங்கிடும். சொல்லணும்னா எப்படி ஒரு கேபிட்டல் கொண்டு வரணும், இன்னைக்கு ஒரு கம்பெனியில் என்ன சேல் ஆயிருக்கு, என்ன பர்ச்சேஸ் ஆயிருக்கு, என்ன எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு, எவ்வளோ ஸ்டாஃப் வெல்ஃபேருக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்கோம், எப்போ அந்த கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன, எவ்வளோ பர்ச்சேஸ் ஆயிருக்கு, ப்ராப்பராக ஜிஎஸ்டி பில் வந்திருக்கா, இந்த மாதிரி ரெகக்னைஸ் பண்ணணும், ரீகன்சிலேஷன் பண்ணணும், பேங்க் ரீகன்சிலேஷன் பண்ணணும், அதே மாதிரி சேல்ஸ் ரிப்போர்ட் கரெக்டாக இருக்கா, எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் தான். இந்த அக்கௌண்ட்ஸ் டீம், ஃபினான்ஸ் டீம்ன்றக்கு பிஸ்னஸோட ஒரு மூல காரணமான உள்ள ஒரு இடம் அது. ஸோ நம்ம பிஸ்னஸ்ல எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம என்னதான் ஒரு இடத்துல போய் ஆர்டர் பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு வந்தாலும், ஒரு சேல் பண்ணிட்டு வந்தாலும், கடைசியில் எங்கே நிற்கும் அப்படின்னா அந்த ஃபினான்ஸ்ல தான் நிற்கும். ஸோ ஃபினான்ஸ் கரெக்டாக இருந்துச்சு சொன்னால் பிஸ்னஸோட க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஃபினான்ஸ் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா பிஸ்னஸ் அப்படியே டவுன் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ல நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க, ஆனால் ஃபினான்ஸ்ல கோட்டை விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஸோ உங்களால அக்கௌண்ட்ஸ்ல ஃபுல் ஃபிளெட்ஜா கான்சென்ட்ரேஷன் ஒரு கம்பெனி பண்ண முடியலையா, ஸோ நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் கம்பெனியை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு என்ன ஏ டு Z வரைக்கும் என்ன ப்ராப்ளமா இருக்கு அக்கௌண்ட்ஸ்ல இருந்து, அதாவது டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும், ஸோ அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸை கிளியர் பண்ணி கொடுக்கறதுல இருந்து அதே மாதிரி ஃபுல் ஃபிளெட்ஜா முடிக்கிறது வரைக்குமே நம்ம ஒரு ஃபுல் பேக்கேஜை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் தென் சில ஆடிட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேலி என்ட்ரிஸ்லாம் போட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு புக்ஸை ரெடி பண்ணி அவங்க வெறும் ஃபைலிங் மட்டும் தான் சில பேர் பண்ணுவாங்க. சில ஆடிட்டர் ஆஃபீஸ்ல எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 50% புக்ஸ் ரெடி ஆயிடும் ஆஃபீஸ்ல. ஸோ அதை ஆடிட்டர் ஆஃபீஸ்ல நம்ம கொடுத்து அவங்க இது பண்ணுவாங்க. சில ஆஃபீஸ் இருக்கு, என்ட்ரியே ஆடிட்டர் ஆஃபீஸ்ல தான் போடணும், அவங்க போட்டு முடிச்சாதான் அதை ஃபுல்ஃபில்லே பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன மாதிரி சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ உங்க கம்பெனி நீங்க பிசினஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க பிசினஸும் பார்க்கணும், சேல்ஸும் பார்க்கணும், பர்ச்சேஸும் பார்க்கணும், டேலியே பார்க்கணும், அது பாசிபிளே கிடையாது. ஸோ பிசினஸ் நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களோட ஃபினான்ஸ் அக்கௌண்டிங்க கரெக்டா ப்ரொடெக்ட் பண்ணி ப்ராப்பரா ஃபைலிங் பண்ணி ப்ராப்பரா உங்களுக்கு எல்லாமே நாங்க வித் புக்லெட் மாதிரி எல்லாமே பக்காவா பண்ணி நம்ம கொடுப்போம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி டேலியில ஏதாவது கொரி இருக்கு, இந்த மாதிரி டேலியில எனக்கு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே ப்ராப்ளம் கிடையாது. அசோசியேட்டை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ப்ராப்பரா சர்வீஸ் கொடுத்து அந்த அக்கௌண்டிங்ல என்ன ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதை ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு புக்ஸை க்ளோஸ் பண்ணி நாங்க ப்ராப்பரா உங்களோட ஆடிட்டே நாங்க சப்மிஷன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட்டா இருந்தா அசோசியேட்டை கான்டாக்ட் பண்ணுங்க, தாராளமா கால் பண்ணி உங்க டவுட்ஸை ரெக்டிஃபை பண்ணிக்கிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.